இனி அடுத்த பதிகத்துக்கு போகலாம். ஆடலரைத்தான் அருமாமரைதான் பிரித்தான் ஒன்றை சூடிய செஞ்சடையான் ஆடலரைத்தான் அருமாமரைத்தான் பிரித்தான் கொன்றை சூடிய செஞ்சடையான் சுடுகாடு அமர்ந்த பேரான் எடவிழ் மாமலையால் ஒரு பாதம் அமர்ந்து அடியார் ஒரு பாகம் அமர்ந்து அடியார் ஏத்த ஆடிய இறையோர் புகழே பதியாமே எம் இறையோர் புகழே பதியாமே வேதவோர் இதமுணர்வானர் தொழுத ஏத்த மிகுவாச போதனை போல் மறையோர் பயிரும் புகழிதன்னுள் போதனை போல் மறையோர் பயிலும் புகழிதன்னுள் ஆதனை ஞானிகம் சம்பந்தம் தமிழ்மான் நாவில் ஓதவல்லார் உலகில் ஓதவல்லார் உலகில் ஒரு நோய்களை வாரே ஒரு நோய்களை வாரே. திருச்சிற்றம்பலம். இந்த பதியத்தில் எமது இறைவனுடைய ஊர் புகழிப்பதி என்று சொல்லுகிறார். அந்த இறைவனுக்கு அடைமொழி சொல்லியிருக்கிறார். ஆடல் அரவு அசைத்தான் அருமாமரைதான் விரித்தான். ஒன்றை அசைத்தான் ஒன்றை விரித்தான். அசைத்தல்லாம் கட்டுதல், விரித்தல்லாம் விரிவடைய செய்தல். ஆடல் அரவு அசைத்தான் அருமாமரைதான் விரித்தான். கொன்றை சூடிய செஞ்சடையான் சுடுகாடு அமர்ந்த பிரான் ஏடவிழ் மாமலையால் ஒரு பாகம் அமர்ந்து அடியார் ஏத்த ஆடிய எம் இறையூர் புகழிப்பதிதாமே. எம் இறையூர் புகழிப்பதி, ஆடிய எம் இறையூர் புகழிப்பதி, அடியார் ஏத்த ஆடிய எம் இறையூர் புகழிப்பகுதி. மலையால் ஒரு பாகம் அமர்ந்து, அமர்ந்துனா விரும்பி தங்கி அப்படின்னு. மலையால் ஒரு பாகம் அமர்ந்து ஆடிய, அடியார் ஏத்த ஆடிய எம் இறை ஊர் புகழிப்பதியார். ஆடல் அரவு அசைத்தான். அரவை தனக்கு கச்சையாக கட்டி கொண்டவன். ஆடல் அரவு ஆடுகின்ற இயல்பை உடைய அரவு. ஆடல் அரவு அசைத்தான் அருமாமரைதான் விரித்தான். தனக்கு பகையாய் வந்தவர்களை தன்னிடத்தை அடக்கி கொண்டான். தனக்கு அன்பாயிருப்பவர்கள் ஞானத்தை உணரும் பொருட்டு மறையை விரித்தான். அப்படி ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளும். மாமரைதான் விரித்தான். கொன்றை சூடிய செஞ்சடையான். பிரணவத்துக்கு பொருள் நானே என்பதுக்கு அடையாளமாக கொன்றையை சூடினான். கொன்றை சூடிய செஞ்சடையான். சுடுகாடு அமர்ந்த பிரான். எல்லாம் முடிந்த இடத்திலும் மிச்சம் இருக்கிறவன் நான் தான். முற்றழிப்பு காலத்தில் மிச்சம் இருக்கிறவன் நான் ஒருத்தந்தான். அப்போ பகையாயிருப்பவர்களை அழிப்பேன், அன்பர்களாயிருப்பவருக்கு ஞானத்துக்கு கருவியாகிய நூல்களை செய்து கொடுப்பேன், பிரணவத்தின் பொருள் நானே என்பதை உணர்த்துவேன், எல்லாம் அழிந்த காலத்திலும் எஞ்சி நிற்போன் நான் ஒருவன் அப்படிங்கிற கருத்துக்கள் இந்த பாட்டில் அவர் சொல்லியிருக்கிறார். அவன் எப்படி அங்கே ஆடினான்னு கேட்டால், மாமலையால் ஒரு பாகம் அமர்ந்து ஆடினான், அடியார்கள் ஏத்த ஆடினான். அந்த மாமலையாளுக்கு ஒரு அடைமொழி போட்டுக்கிறாருங்க, ஏடு அவிழ் மாமலையாள். ரொம்ப முக்கியமான அடைமொழிங்க. ஏடு அவிழ். ஏடு என்பது இதழ், பூவினுடைய இதழுக்கு ஏடுன்னு பேர். அவிழ்தல் என்றால் மலர்தல் அர்த்தம். ஏடு அவிழ் என்று போட்டாரே தவிர பக்கத்தில் மலர் என்ற வேற ஏதோ ஒன்றுமே இல்லை. அந்த ஏடு அவிழ் என்பது மாமலையாள் என்பதுக்கு அடைமொழியாக போய் முடியுது.
இப்போ நாம் என்ன பண்ணணும்? ஏடு அவிழ்ந்த மலர்களை அணிந்த மாமலையாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். மலர்களை அணிந்தங்கிற ஒரு சொல்லை மத்தியில் கொண்டு வந்து போடணும். அந்த வம்பெல்லாம் வேண்டாம். ஏடு அவிழ் என்பதை நேராக மாமலையாளுக்கு கூட்டிடலாம். இப்போ மாமலையாளுக்கு ஏடு அவிழ்தல் என்பது எப்படி அடைமொழியாகும் அப்படின்னு கேட்டால், ஏடு போல் அவிழ்கின்ற மாமலையாள், பூவின் கண்ணே இதழ் விரிந்தாற்போல் விரிகின்ற மாமலையாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். பூவின் கண் இதழ் விரிந்தாற்போல் விரிகின்ற மாமலையாள் என்பது எப்படி அப்படின்னு கேட்டால், எல்லாம் ஒடுங்கிய காலத்து சக்தி சிவத்தில் ஒடுங்க பரசிவம் மட்டும் தனியாக நிற்குது. பரசிவம் மீண்டும் படைப்பு தொழில் செய்ய வேணும்னு நினைக்கிற பொழுது தன்னிடத்தில் இருக்கிற பராசக்தியை வெளிப்படுத்துகிறது. அந்த பராசக்தி என்ன பண்ணுகிறது? ஆதிசக்தியாய், ஞானசக்தியாய், இச்சாசக்தியாய், கிரியாசக்தியாய் விரிகிறது. இப்படி படிப்படியாக விரிகிறது. அப்படி விரிந்து தான் 5 வீடு நடக்கிறது. அதை சிவப்பிரகாசத்தில் நீடு பராசக்தி நிகழிச்சா ஞானம் நிறை கிரியை தர அப்படின்னு சொல்கிறார். அப்போ பராசக்தியாய் இருப்பது இச்சாசக்தியாய், ஞானசக்தியாய், கிரியாசக்தியாய் விரிகிறது. விரிந்து ஆன்மாக்களுக்காக மலத்தை தொழிற்படுத்த முளைகிற பொழுது அது ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தி தான் திரோதான சக்தின்னு பேர். ஆதிசக்தியாக ஆகுது. அப்போ பரசிவத்திலே ஒன்றாய் ஒடுங்கி இருந்த சக்தி படிப்படியாய் விரிவடைகிறது. அந்த விரிவடைதலைத்தான் ஏடு அவிழ் மாமலையாள். அப்போ ஏடவிழ் மாமலையாள் என்பதுக்கு ஏடவிழ்ந்த மலரை அணிந்த மாமலையாள்னு ஒரு மலரை உள்ளே கொண்டு வந்து போட்டு அர்த்தம் பண்ணுறதை விட ஏடு போல் அவிழ்கின்ற மாமலையாள் அப்படி அர்த்தம் பண்ணுவதுக்கு அது என்ன வழி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், ஆட என்று சொல்றார். ஆடுதல் என்பது பஞ்சகிருத்திய திருக்கூத்து அல்லவா? அந்த பஞ்சகிருத்தியம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், சிவம் தானே செய்யாது, தன் சக்தியினால தான் செய்யும். அப்போ தன் சக்தி படிப்படியாய் விரிந்து பறந்து சென்று உலகமெல்லாம் பரவி ஆன்மாக்களின் பொருட்டு மலத்தை தொழிற்படுத்துகிறது. அந்த நிலையைத்தான் இங்கே ஏடு அவிழ் மாமலையாள் அப்படின்னு சொன்னார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஏடு அவிழ் மாமலையாள் ரொம்ப நுணுக்கமான தொடர். ஏடு போல் அவிழ்கின்ற, அவிழ்தலாவது மலர்தலாவது ஒடுங்கி நின்ற பராசக்தி பலவேறு சக்திகளாக பிரிந்து நின்று ஆன்மாக்களின் பொருட்டு மலத்தை தொழிற்படுத்துவது. மலத்தை தொழிற்படுத்துவதுனா என்ன? கண்ம மலத்தை ஆணவ மலத்தை தேய்விக்க வேண்டும், கண்ம மலத்தை முதிரை செய்து பயனை அனுபவிக்க செய்ய வேண்டும், மாயா மலத்தை மாயேயமாக காரியப்படுத்தி கொடுக்க வேண்டும். இவ்வளவு வேலையும் சிவசக்தி ஒன்றே செய்கிறது. அது நம் பொருட்டு செய்கின்றது. அதுதான் உலகம் முழுவதுமாக விரிந்திருக்கின்றது. இப்படி விரிவதை இங்கே ஏடு அவிழ் மாமலையாள் என்று சொன்னார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி பண்ணால் ஒழிய அந்த ஏடு என்பதுக்கு இங்கே பொருத்தம் வராது. ஆனால் ஏடு என்பதுக்கு இதழ் என்று அர்த்தம். சில இடங்களில் இந்த ஓலை இருக்கு இல்லையா, அதுக்கும் ஏடுன்னு அர்த்தம். என்னங்கய்யா? ஏடுங்கை அங்கே ஏடு பனையோலை ஏடு. அந்த ஏட்டினை அங்கையிலே கொண்ட இறை அப்படின்னு அர்த்தம். அது வேற. இங்கே ஏடு என்பது பனையோலை ஏடும் அல்ல, பூவிதழும் அல்ல. பூவிதழ் போல அவிழ்கின்ற என்று அர்த்தம் பண்ணணும். அப்போ அவிழ்தல் என்பதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுறது? மலர்தல்னா முன்னால் கூம்பி இருக்க வேணும் அல்லவா? கூம்பி இருந்தது எது? மலர்ந்த நிலை எது? கூம்பி இருந்தது என்பது பரசிவத்திலே பராசக்தியாய் ஒடுங்கி இருந்த நிலை. திரும்பவும் புனருற்பம் வருகிற பொழுது ஒடுங்கி இருந்த நிலையிலிருந்து அது என்ன பண்ணும்? படிப்படியாய் வரும், திடுதுப்புன்னு வர்றதில்லை. அப்போ ஆதிசக்தியாய், இச்சாசக்தியாய், கிரியாசக்தியாய், ஞானசக்தியாய் இப்படி படிப்படியாக வர வேண்டும். ஆகையினால அதுக்கு அந்த பாட்டை தான் பிடிக்கணும். சிவபிரகாச பாட்டை தான். நீடு பராசக்தி நிகழிச்சா ஞானம் நிறை கிரியை தர அதனை நிமலன் மேவி என்று வந்த பாட்டை பிடிக்கணும். அப்படி மலர்ந்து அது என்ன செய்கிறது? சக்தி மலர்ந்து என்ன செய்கிறது? ஆன்மாக்களுக்காக ஐந்தொழில் செய்கிறது. ஐந்தொழில் செய்வதுன்னா என்ன அர்த்தம்? மலத்தை தொழிற்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். ஐந்தொழில் செய்வது மலத்தை தொழிற்படுத்துவது என்பது எப்படி தெரியுது? அதுக்கு திரும்ப உண்மை விளக்கத்துக்கு போகணும். மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதுதான் அது விரிந்து நின்று தொழில் செய்வது அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த பாட்டில் இந்த ஏடவிழ் மாமலையாள் என்பது ரொம்ப முக்கியமான தொடருங்க. எச்சரிக்கையாக அர்த்தம் பண்ண வேண்டும். நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப அருமையான தொடர். அடுத்து ஆடிய எம் இறையூர்
புகழிப்பதியான். அடுத்த பாட்டு. ஏலம் மலி குழலார் இசைபாடி எழுந்து அருளாற் சென்று சோலைமலி சுனையில் குடைந்தாடி துதி செய்ய ஆலைமலி புகை போய் அண்டர்வானத்தை மூடி நின்று நல்ல மாலையது செய்யும் புகழிப்பதியான். இந்த பாட்டில் அந்த நகரத்தில் இருக்கின்ற மகளிர்களுடைய பக்தி அனுபவம் சொல்றார். ஏலம் மலி குழலார். ஏலம் என்பது வாசனை சார்ந்து, அது நிறைந்திருக்கின்ற கூந்தலை உடையவர்கள். இசைபாடி எழுந்து. இசைபாடி எழுந்துன்னா பாடி எழுந்து. பாடி என்பது செய்தன் எச்சம், எழுந்து என்பதோடு முடியுது. அப்போ இது முன்னால் நிகழ வேணும். அப்போ பாடிட்டு எழுறதா எழுந்துட்டு பாடுறதா அந்த பிரச்சனை வரும். இல்லை தொழுதெழுவாள்னு வருது இல்லைங்களா? தொழுதெழுவாள் என்பது தொழுத பின் எழுதல் அல்லது எழுந்த பின் தொழுதல் அர்த்தம் பண்ண முடியுமோ? அப்போ தொழுதலும் எழுதலும் ஏக காலத்தில் தொழா நின்று எழுவாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். எழுகிற பொழுது தொழுது கொண்டே எழுதும், எழுந்து பிறகு தொழுவதும் இல்லை. தொழுது எழ முடியாது, ஏன்னா எழாதிருக்கிற பொழுது துயில் நிலை தானே. அப்போ தொழுதல் என்பதும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எழுதலும் தொழுதலும் ஏக காலத்தில் எழுதுறன்னு சொல்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க? பாடி எழுந்து. துயில் எழுகிற பொழுதே இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே எழுவார்கள். எழுந்து அருளாற் சென்று, அருளோடு சென்று. அருள் மனத்தில் எதை கண்டாலும் திருவருளாக காணுகிற உணர்வோடு அவர்கள் சென்றார்கள், அல்லது திருவருள் இயக்குவதனாலே சென்றார்கள் என்றும் கொள்ளலாம். அருளால் சென்று சோலைமலி சுனையில் குடைந்தாடி, அப்புறம் துதி செய்ய. அப்போ பாடி எழுந்துன்னு ஒன்று இருக்கு, துதி செய்யன்னு ஒன்று இருக்குது. பாடி எழுந்து என்பதில் எப்போ பாடினது, துதி செய்ய என்பது எப்போ துதித்தது அப்படின்னு கேள்வி வரும். பாடி எழுந்து என்பது துயிலெழுகின்ற பொழுதே பாடிக்கொண்டு எழுந்தார்கள், துதி செய்து என்பது சந்நிதியிலே நின்று துதிக்கின்றார்கள் என்று அர்த்தமாகும். அப்போ அங்கே மகளிர்களுடைய நிலை அதுவாக இருக்குமானால் அவர்களை செலுத்துகின்ற ஆடவர்களுடைய நிலை, அவர்களால் பயிற்றப்படுகின்ற புதல்வியர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு கணக்கு போட்டு சொல்லுவோம். இவர்களை வர்ணிச்சா போதும், மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு தானே புரிந்து கொள்ளலாம். அதை சொல்லி அந்த மகளிர்களுடைய பக்தி நிலையை இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். இன்னும் 5வது பாட்டு 6வது பாட்டில் அந்த ஊரில் இருக்க மக்களுடைய பக்தி நிலையை சொல்லுவார். இது போல பாருங்க. ஏலம் மலி குழலார் இசைபாடி எழுந்து அருளால் சென்று சோலைமலி சுனையில் குடைந்தாடி. திருவம்பாவில் அப்படித்தானே வருது, குடைந்தாடி துதி செய்ய இருக்கின்ற புகழி நகர். அதில் முடிச்சுப்போம். புகழிப்பதியாமை. ஆலைமலி புகை போய் அண்டர்வானத்தை மூடி நின்று நல்ல மாலை அது செய்யும். நல்ல பகற்பொழுதுங்க. பகற்பொழுதுல வயலில் கரும்பு நல்லா விளைஞ்சிருக்குது. கரும்பை வெட்டி சாறு பண்ணி அடுகிறார்கள், காய்ச்சுகிறார்கள். புகை வானுலகம் தேவருலகம் வரையிலும் சென்று மூடுகிறது. அந்த புகையினுடைய மூட்டத்தினால பகற்பொழுதும் மாலை பொழுது போல தெரிகிறது, பகற்பொழுதும் மாலை பொழுது போல தெரிகிறது என்று வர்ணனை பண்றார். அப்போ நிலத்துக்கணி என்ப நெல்லும் கரும்பும் அல்லவா? கரும்பின் வளம் சொன்னால் நிலத்தின் வளம் தானே தெரியுது. ஆலைமலி தன்புணு புகை போய் அண்டர்வானத்தை மூடி நின்று நல்ல மாலை அது செய்யும் புகழிப்பதி என்று. பகற்பொழுதும் மாலை காலம் போலே இருக்கின்றது. மாலை காலம் வந்தால் என்ன ஞாபகம் வரும்? சாயங்காலம் செய்ய வேண்டிய அனுஷ்டானம் தான் ஞாபகம் வரும். மணி 6 மணி ஆனால் என்ன வரும்? அப்போ அங்கே இருக்கிறவர்கள்லாம் எந்த அப்போ திடுதுப்புன்னு அவங்க இப்போ அனுஷ்டானம் நேரம் வந்துட்டு கொண்டு. அப்போ அந்த சிவசிந்தனையிலேயே திளைத்து கொண்டிருப்பார்கள் என்பதை அந்த வர்ணனை காட்டுகிறது. அது ஏன் அந்த வர்ணனை அங்கே ஏன் கொண்டு வரணும்? முன்னால் மகளிருடைய நிலையை சொன்னால் எழுந்திருக்கிற பொழுதே பாடி எழுந்து சுனை குடைந்து சந்நிதியில் சென்று துதி செய்கிறார்கள். அது எப்போ பார்த்தாலும் மாலை நேரம் மாதிரி இருக்குது. அப்போ எப்போவும் அனுஷ்டானம் பண்ணுற நேரம் மாதிரி இருக்குது. காலை சந்தி மாலை சந்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? காலையில் சூரியோதயம், சூரிய அஸ்தமனம், இந்த 2 நேரமும், இந்த 2 சந்தியும் அனுஷ்டானம் செய்வதற்குரிய காலம் அல்ல, அதை உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பது அதுக்கு குறிப்பு. இதை நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்ல வேண்டாம். இது திருஞான சம்பந்தர் பாட்டு. வீணான வர்ணனை, காப்பிய புலவர்கள் பண்ணுற மாதிரி வீணான வர்ணனை இருக்கக்கூடாது. காப்பிய புலவருடைய வர்ணனையிலும் ஏதாவது ஒரு கருத்து இல்லாமல் தேவையில்லாத வர்ணனை வராது. இது சும்மா வரியை மிகுதிப்படுத்துவதற்காக வர்ணனை பண்ண மாட்டாங்க. அது ஏதாவது இருக்கும், நமக்கு வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம். அதை போல்
எந்த ஒரு பாட்டிலேயும் ஒரு வர்ணனை இருந்தால் அதில் ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கும். அந்த குறிப்பை முன்னே இருக்கின்ற செய்திகளோட இணைத்து பார்த்தா ஓரளவு நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஆரணி செஞ்சடையான் அழகார்புறம் மூன்றும் அன்று வேவ நீரு அணியாக வைத்த நிமிர்ப்புன் சடை எம்மிறைவன் பாரணி வெண்டலையில் பகலே பலியென்று வந்து நின்ற வேரணி கோலத்தினான் விரும்பும் புகழியதே. விரும்பும் புகழி யார் விரும்பும் புகழி? கோலத்தினான் விரும்பும் புகழி. அவன் இன்னும் யாரு? செஞ்சடையான் எம் இறைவன் கோலத்தினான் விரும்பும் பகுதி. சடையான் 6 அணி செஞ்சடையான். அழகார்புறம் அன்றும் மூன்றும் வேவ நீரு அணியாக வைத்த நிமிர்புன் சடையான். எரித்த பின்னர் அந்த நீற்றினையே தனக்கு அணியாக கொண்டு வைத்தவன் நிமிர் புன்சடை எம் இறைவன். பாரணி வெண்டலையில் கையில தலையேந்தி இருக்கிறான். அது தசைத்திரளோடு கூடியதாகையினால பாரு பருந்தும் அதை சூழ்ந்து கொண்டிருக்கும். பாரு அணி, பாரு என்பது பருந்து, அணி என்பது சூழ்ந்து கொண்டிருத்தல் என்ற கருத்து. அதுக்காக அவன் கையில பருந்து சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த தலை ஆகையினால அதுக்கு ஏற்றாற்போல அந்த வர்ணனை பண்ணினார். இயல்படை மொழின்னு சொல்லுவாங்க. பாரணி வெண்டலையில் பகலே பலி என்று வந்து நல்ல பகற்பொழுதிலே பிச்சை எடுங்கள் வந்து நின்ற வேறு அணி கோலத்தினான். வேறு அணி கோலத்தினான்னா என்னன்னு கேட்டா, அவன் நிற்கிற நிலைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒண்ணுமே இல்லாத மாதிரி பிச்சை கேட்கிறான். ஒரு ஆற்றலும் இல்லாதவன் மாதிரி, தனக்கு உணவு தேடிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாதவன் மாதிரி பிச்சை கேட்கிறான். ஆனா அவனோ எப்படிப்பட்டவன்? நீரணி செஞ்சடையான். புறம் மூன்றும் வேவ எரித்தவன். அந்த நீரு தன் சடையிலே ஒட்டி நிற்கும்படியாய் இருக்கிறவன். எல்லாவற்றையும் அகப்படுத்தி கொள்ளும்படியாய் நீண்ட சடையை உடையவன், நிமிர் சடையை உடையவன். இவ்வளவு பெருமை உடையவன் வந்து பலி கேட்கிறானே, எதற்காக? அப்போ வேறு அணி கோலம், தான் செய்கின்ற தொழிலோடு ஒவ்வாத கோலம், அதான் வேறு அணி கோலம். வேறாகிய அழகினுடைய கோலம். எதனோடு வேறாகிய? தான் செய்கின்ற தொழிலோடு வேறாகிய. பிச்சை கேட்கிறவன் அழுக்காடை, கிழிந்த ஆடை, ஒட்டிய வயிறு இப்படி வந்து பிச்சை கேட்டால் நமக்கும் கொடுக்கணுன்ற இறக்கம் வரும். நல்ல புத்தாடை உடுத்தி கொண்டு செழு செழு என்று இருக்கின்ற ஒரு மனுஷன் வந்து பிச்சை கேட்டா ஆள் ஒரு மாதிரியா இருக்கிறான், பிச்சை கேட்குறான், என்னவும் தெரியலையே அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மாதிரி நாம் இட்டு ஏற்று உண்ணக்கூடிய நிலையில் அவன் இல்லை. நாம் உண்பதெல்லாம் அவன் இட்டது. ஆனாலும் அவன் பிச்சை இடுங்கள் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்தில் அன்பு செய்யுங்கள், நீங்கள் அன்பு செய்வதற்கு உரியவர்கள், நான் அந்த அன்பை ஏற்பதற்கு உரியவன், அந்த அன்பை ஏற்று உங்களுக்கு அருள் செய்வதற்கு உரியவன் என்பதை அவனே இல்லந்தோறும் வந்து ஏற்று நிற்கிறான். பிச்சை என்ற சொல்லுக்கு அன்புன்னு ஒரு பொருள், பிச்சு என்ற சொல்லுக்கு அன்புன்னு அர்த்தம். இந்த பிச்சையும் அதுதான். இடுகிறோமில்ல பிச்சை, உள்ளத்துல அன்பு இல்லாவிட்டா பிச்சை இட முடியாது. வந்து கேட்ட இடத்துல ஒரு இரக்கம் வந்தாதான்களை கொடுக்கலாம்ங்கிற எண்ணம் வரும். அதனால் இந்த பிச்சை என்பது அன்பினாலே நிகழ்வு. அவன் ஏற்கின்ற பிச்சையும் கூட அன்பு. என்னிடத்திலே அன்பு செய்யுங்கள், உங்களுடைய அன்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த அன்பினாலே உங்களுக்கு கிடைப்பது சிவானுபவம் அப்படிங்கிற விஷயத்தை அவன் சொல்லுவது போல வேறு அணி கோலத்தினான் அப்படின்றார். இந்த வேரணி கோலம் என்பது ரொம்ப அருமையான தொடர்ங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும். வெள்ளமது சடைமேல் கறந்தான், விரவார் புறங்கள் மூன்றும் கொள்ள எரிமடுத்தான், குறைவின்றி உரைகோயில் அள்ளல் விளை கழனி அழகார் விரை தாமரை மேல் அன்னம் புள்ளினம் வைகி எழும் புகழிப்பகுதி. குறைவின்றி உரைகோயில், உரைகோயில் குறைவின்றி உரைகோயில், எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியா எழுந்தருளி இருக்கிறார். குறைவின்றி உரைகோயில். அந்த கோயில் வரைப்பு முழுவதும் அவனுடைய திருவருள் விளக்கம் இருக்கிறது. இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இல்லை அப்படிங்கிறது இல்லை. அதான் குறைவின்றி. குறைவின்றின்னு சொன்னால் நிறைந்திருக்கின்றன்னு அர்த்தம். நிறைதல்னா வியாபித்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கோவில் வளாகம், கோவில் எல்லை முழுவதும் அவன் வியாபித்திருக்கிறான். குறைவின்றி உரைகோயில். விரவார் புறங்கள் மூன்றும் எரிகொள்ள எரிமடுத்தான், அவன் உரைகின்ற கோயில்.
வெள்ளமது சடைமேல் கறந்தான். இது ரெண்டும் அவனுடைய ஆற்றலை உணர்த்துவது. வெள்ளத்தை சடையில் கறந்ததும் விரவார்புறம் மூன்றையும் எரிமடுத்ததும் அவனுடைய ஆற்றலுக்கு அடையாளம். அவன் அங்கே வியாபகமாக எழுந்தருளியிருக்கிறான். அந்த கோயில் அது எங்கே இருக்குது? புகழிப்பதியில இருக்கிறது. அள்ளல் விளை கழனி, அள்ளல் சேரு, சேரு மிகுகின்ற கழனி, நன்செய் நலம்னு அர்த்தம். அள்ளல் விளை கழனி அழகார் விரை தாமரை, அந்த தாமரை மேல் அன்னமும் புள்ளினமும் வைகி எழும். அப்போ புள்ளினம் தங்குவதற்கு தாமரை இடமாக இருக்கிறது. தங்கினது தங்கியே போகல, மீண்டும் எழுந்து இறை தேடுதல் முதலிய தொழிலை முனைவதற்கு இடமாக இருக்கிறது. மீண்டும் வந்து ஒடுங்குவதற்கு இடமாக இருக்கிறது. அப்போ அந்த புகழி நகர் ஆன்ம வர்க்கத்துக்கு சென்று தங்குகின்ற இடமாக, மீண்டும் பிராரத்த அனுபவத்தின் மேல் செல்லுகின்ற இடமாக, பிராரத்த அனுபவத்தின் முடிவிலே வந்து ஒடுங்குகிற இடமாக அந்த புகழி நகர் இருக்கிறது. போலி நகர் இருக்கிறதுனா அங்கே இருக்கின்ற இறைவன் இருக்கின்றான். அப்போ இறைவன் சங்கார காலத்தில் நம்ம ஒடுக்கி இருக்கிறான், புனருற்ப காலத்தில் மீண்டும் நம்மை தோற்றுவிக்கிறான். தோற்றுவித்தா திரும்பவும் அவனிடத்தில் நாம் ஒடுங்க போகிறோம். நமக்கு அவன் தங்குமிடமாக இருக்கிறான், அனுபவத்தை கொடுப்பவனாகவும் இருக்கிறான் என்பது அந்த வர்ணனையில் வருகிறது. அள்ளல் விளை கழனி, நல்ல சேரு, அந்த சேத்துல தாமரை வளர்ந்திருக்கிறது. அந்த தாமரை அன்னத்துக்கும் புள்ளினங்களுக்கும் புகலிடமாக இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன இருக்கு? மாயை தான் சேரு, அதுலேருந்து விளைந்தது தான் மாயேயம். நம்ம கண்மம் காரணமாக அதை வித்தாக போட்டு அதுலேருந்து வந்து இந்த மாயேயம் நமக்கு வந்திருக்குது. அதில் தான் நாம் தங்கி இருக்கிறோம். இந்த உடம்போடு கூடி திருவருளில் தங்கிக்கிறோம். திருவருள் நமக்கு தங்குமிடமாக இருக்கிறது, கண்மத்தின் மேலே முயலுமிடமாக இருக்கிறது, மீண்டும் வந்து தங்குமிடமாக இருக்கிறது. அப்படிங்கிறத பின்னால் இருக்கிற 2 வர்ணனையில் வச்சு பாடியிருக்கிறார். இந்த வர்ணனையிலாம் குறிப்பு பொருள் பார்க்கணும்னா இந்த சைவ சித்தாந்த தத்துவ அறிவு வேணும். அதை வச்சு தான் இது பண்ணணும். தாமரை பங்கஜம்னு பேர். அது நம்ம காலையில் படிச்சோமே, சேற்றிலையா முளைக்குது, கிழங்குல முளைக்கிறது. அந்த கிழங்குக்கு ஆதாரமாக இருக்குது சேரு. அதை போல நாம் செய்த கண்மம் காரணமாய் மாயையிலிருந்து நமக்கு மாயையம் கிடைக்கிறது. மாயையில் ஒடுங்குகிறோம். மாயை எங்கே இருக்கோம்? அவங்ககிட்ட இருக்கும். அது மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பண்ண வேணும்னா அந்த பங்கஜம்ங்கிற சொல் ஞாபகம் வரணும். அந்த சொல்லுக்கு சாஸ்திரத்தில் எழுதின விளக்கம் ஞாபகம் இருக்கணும். அதை ஓமையாக காட்டின ஓமைய பொருள் ஞாபகத்துக்கு வரணும். இவ்வளவும் வந்தால் இந்த பாட்டுக்கு அர்த்தமாகும். இவ்வளவும் இந்த பாட்டில் இருக்கணும். இல்லாமல் சும்மா திருஞான சம்பந்தர் வெறும் சேத்தையும் தாமரையும் பறவையும் பாடினார்னு சொன்னால் அது வந்து நாம் இறைவனுடைய வாக்காக எழுந்த தேவார திருமுறையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். பார்க்கலாம். எனவே இதில் இந்த பின்னால் இருக்கிற 2 வரி ரொம்ப முக்கியமான வரிங்க. அள்ளல் விளை கழனி அழகார் விரை தாமரை மேல் அன்னம் புள்ளினம் வைகி எழும். வைகுதல் எழுதல் 2 வினை போட்டிருக்காரு. வைகுதல் மட்டும் இல்லை, வைகுதலும் எழுதலும் ஆகிய 2. நாம் அங்கே ஒடுங்குகிறோம், மீண்டும் வருகிறோம், மீண்டும் ஒடுங்குகிறோம். இப்படி ஒடுங்கி வந்து அழகார் உமையோடும் உடன் வேடுபட நடந்த விகிதன் குணம் பரவி தொண்டர் பாட இனிதுரையும் புகழிப்பதியாமே. அங்கே 2வது பாட்டில் மகளிர் பாடினது சொன்னோம்ல, இப்போ இந்த 5வது பாட்டில் தொண்டர் பாடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதான் சொன்னேன், மகளிரை சொன்னால் மற்றவர்களெல்லாம் அப்படி தான் இருப்பார்கள் என்று அர்த்தம் பண்ணி கொள்ளலாம்னு சொன்னேன். இங்கே தொண்டர்களை சொல்லுகிறார் அவர். தொண்டர் பாட இனிதுரையும் புகழிப்பு. தொண்டர் என்ன பாடுகிறார்கள்? குணம் பரவி. குணம் என்பது என்ன? அவனுடைய எண்குணம். ஆன்ம வர்க்கத்துக்கு வேறாய் அவனிடத்தில் இருக்கின்ற எண்குணம். ஆன்ம வர்க்கத்துக்கு இருக்கிறது முக்குணம். இந்த முக்குணம் பிறப்புக்கு காரணமாக ஆகும். அவனிடத்தில் இருப்பது எண்குணம். அந்த எண்குணம் அனாதி நித்தியத்துக்கு காரணமாக இருக்கும். அந்த எண்குணத்தை நாம் சென்று சேருவோமானால் நாமும் அந்த அனாதி நித்தியத்தில் சிவபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிங்கிறதுனால குணம் பரவி. யாருடைய குணம்? விகிருதன் குணம். விகிருதன்னா என்ன? வேறுபட்டவன் அப்படின்னு அர்த்தம். எப்படி வேறுபட்டவன்? ஆன்ம வர்க்கத்தினின்று வேறுபட்டு தலைவனாய் நிற்கிறவன் விகிருதன். அவன் செய்கின்ற தொழிலை பார்த்தா அவனுக்கும் அந்த தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆகையினால விகிருதன். வேடுபட நடந்தான். யாரோடு? உமையோடு கூடி வேடுவனாக நடந்தான். கிராத வேடமோடு படிச்சிருக்கோம் இல்லையா? வேடுபட நடந்துகிறான். உமையோடும் உடன் வேடுபட நடந்துகிறான். அழகார் உமையோடும் உடன் வேடுபட நடந்துகிறான்.
ஆடும் அமரர்கிறான், 2 பிரான் போட்டிருக்கார். ஆடும் அமரர்கிறான், வேடுபட நடந்த பிரான், அவனுடைய குணத்தை பரவி விகிருதன், அவனுடைய குணத்தை பரவி தொண்டர் குழாம் பாடுகிறார்கள். பாட அவன் இனிதே அங்கே தங்கி இருக்கிறான். நட்டம் ஆடும் அமரர்கிறான், கொன்றை துன்ற சுரும்பார் மலர் கொன்றை துன்ற, எங்க சடைமேல் துன்ற. அந்த சடையில கொன்றை மட்டுமா இருக்குது, மதியும் இருக்கிறது. சூடும் மதியும் சுரும்பார் மலர் கொன்றையும் நெருங்கி நிற்க நட்டம் ஆடும் பிரான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மதி அவனுடைய பேரருளுக்கு அடையாளம், கொன்றை அவனே பிரணவத்தின் பொருள் என்பதற்கு அடையாளம். அது 2 குறிப்பு முன்னமே சொல்லியிருக்கிறேன். வருகின்ற இடமெல்லாம் அப்படியே பார்த்துக்கொள்கிறோம். அடுத்து மைந்தனி சோலையின் வாய் மதுப்பாய் வரி வண்டினங்கள் வந்து நந்திசை பாட நடம் பயில்கின்ற நம்பனிடம். அந்திசை மந்திரத்தால் அடியார்கள் பரவி எழ விரும்பும் புந்திசை நான்மறையோர் புகழிப்பதிதானே. 2வது பாட்டில் மகளிர்களை சொன்னார், 5வது பாட்டில் தொண்டரை சொன்னார், இங்கே 6வது பாட்டில் மறையோரை சொல்லுகிறார். போதுமே, மற்றவர்களெல்லாம் அதில் அடங்கி போகும் இல்லையா. மறையோர் புகழிப்பதி, நான்மறையோர் புகழிப்பதி, புந்திசை நான்மறையோர். புந்திசை இதெல்லாம் கருதுதல் அர்த்தம். புந்தினா புத்தி, மனத்தால் கருதுகின்ற. எதை கருதுகிறார்கள்? பரவி எழ விரும்பும் புந்தி. அடியார்கள் பரவி எழ விரும்பும் புந்திசை நான்மறையோர். அடியார்கள் பரவி எழுகிறார்கள், நான்மறையோர் புந்தி செய்கிறார்கள். புந்தி செய்தலாம் நினைத்தல், நினைத்தலாவது இந்த இடத்துல தியானித்தல் அப்படின்னு அர்த்தம். எப்படி? மந்திரத்தால். எப்படி? எத்தகைய மந்திரம்? அந்திசை மந்திரம். அந்திசை மந்திரம் அதான் சந்தியாவந்தனம் அவங்க சொல்றது, நாம் சொல்றது அனுஷ்டானம், சைவ அனுஷ்டானம் அப்படின்னு சொல்றோம். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுதான் அந்திசை மந்திரத்தால் அடியார்கள் பரவி எழ விரும்பும் புந்திசை நான்மறையோர் புகழிப்பது. அப்போ இவர்கள் மந்திரத்தால் அந்திக்காலத்து செய்கின்ற சைவ அனுஷ்டானத்தை செய்கிறார்கள். நான்மறையோர் மந்திரத்தால் அந்திக்காலத்தில் செய்கின்ற தியானத்தை செய்கிறார்கள். மறையோர்கள் அந்திக்காலத்தில் மந்திரம் சொல்லி தியானம் செய்கிறது வழக்கு. இந்த காலத்தில் இருந்து இல்லைங்க, 2000 வருஷத்துக்கு முன்ன இருந்து வழக்கு. சங்க இலக்கியத்தில் கலித்தொகைன்னு ஒரு நூல், அதில் ஒரு வர்ணனை. நாரை, அதுக்கு இறகு மட்டும் கொஞ்சம் கலராக இருக்கும், உடம்பு வெள்ளையாக இருக்கும். அது ஒரு காலம் தூக்கிட்டு இந்த மூக்கை ஊன்றி கொண்டு அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது. நாரை எப்படி இருக்குங்க, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவுன்னு சொன்ன மாதிரி நின்றுட்டு இருக்கும். அதை பாடுறான். முக்கோல் கொள்ள அந்தனர் முதுமொழி நினைவார் போல் எக்கரு மேல் இறை கொள்ளும். எக்கர்னா மணல் மேடு. மணல் மேட்டில் நாரை தங்கி இருக்குது. அது எப்படி இருக்குன்னு கேட்டால், முக்கோல் கொள்ள அந்தனர் சன்னியாசிகள். சன்னியாசிகள் கையில் அந்த சன்னியாசத்துக்கு அடையாளமாக 1 கோல் 3 கோல் இப்படி கொண்டிருப்பார். அது முக்கோல் கொள்ள அந்தனர். அவங்க என்ன பண்ணுவாங்க? முதுமொழி நினைவார். முதுமொழி என்பது மந்திரம், நினைத்தில் என்பது தியானம் செய்கிறது. மந்திரம் என்பது மனத்தாலே தியானிக்கக்கூடியது. வாக்காலும் சொல்லலாம், அடுத்தவர்கள் காது கேட்குற மாதிரி சொல்லலாம், தன் காது கேட்குற மாதிரியும் சொல்லலாம். அந்த 2ஐ காட்டிலும் மனசால் தியானிப்பதுக்கு தான் பலம் அதிகம். அதில் அறிவால் கணிப்பதுக்கு அதை விட ரொம்ப பலம் அதிகம். அறிவால் கணிப்பதுக்கு சுத்தமானதம் அப்படின்னு பேர். இதுதான் 9ஆம் சூத்திரத்தில் எழுதினார். விதி எண்ணும் அஞ்செழுத்து, இங்கே அறிவார் கணித்தலாகிய சுத்தமானதம் அப்படின்னு சொல்லி அங்கே உரை எழுதினார். அந்த 2 அங்கே இருக்குது பாருங்க. அடியார்கள் அந்திசை மந்திரத்தால் தொழுகிறார்கள், இவர்கள் புந்தி செய்வதனாலே தொழுகிறார்கள் என்று சொல்லி. சரி, அங்கே இருக்கின்ற நம்பன், நம்பன் விரும்புதற்கு உரியவன் அப்படின்னு அர்த்தம். நம்பும் மேவும் நசையாகுமே என்பது தொல்காப்பியம். நசைனா விருப்பம், நம்புதல் மேவுதல் என்ற சொல்லுக்கு விரும்புதல் என்று அர்த்தம். எனவே நம்பன் விரும்புவதற்கு இடம் உடையவன். ஆன்மாக்கள் எதை பார்த்தாலும் விரும்பும், அது அதனுடைய குணம். ஆசைப்படுவதே ஆன்மாவனுடைய குணம். தன்னிடத்தில் உயர்ந்த பொருள் இருந்தாலும் கூட தன்னிடத்தில் இல்லாத ஒரு பொருள் எதில் இருந்தால் இதை விட்டுட்டு அதை ஆசைப்படும். இப்படியே ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டு கொண்டே போனால் முடிந்த முடிவாக ஆசைப்படக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் இறைவன் ஒருவன் தான் முடிந்த முடிவாய் ஆசைப்படுவதற்கு. மற்றதெல்லாம் ஒன்றை ஆசைப்பட்டால் அதை விட பெருசு இன்னொன்று தோணும், அதை விட இன்னொன்று பெருசு தோணும். விருப்பம் மாறி மாறி போயிட்டே இருக்கும்.
இறைவன் மேல விருப்பத்தை வச்சிங்கன்னா அவனுக்கு மேல விருப்பப்படக்கூடிய பொருள் வேற ஒன்றும் இல்லை. ஆகினால் அங்க விருப்பம் அப்படியே நிற்கும். அதுதான் நம்பன். நம்பன் இடம், நடம்பயில்கின்ற நம்பன் இடம். நந்து இசை பாட, நந்து வளர்ந்து எழுவது, நந்து இசை மேலெழுகின்ற இசை, நந்து இசை பாட. நடஞ்செய்கிற பொழுது மந்தமான ஓசை இருக்கக்கூடாது. மந்தமான ஓசையை காட்டிலும் கொஞ்சம் எழுச்சி உடைய ஓசை வரும். அப்பதான் அந்த நடத்துக்கு துணையாக இருக்கும். அப்ப நந்து இசை பாட, நடம் பயில்கின்ற இடம். வண்டினங்கள் வந்து நந்து இசை பாட. இவன் ஆடுகிறான் என்று சொன்னா இவனுக்கு வண்டுகள் வந்து இசை பாடுகின்றன. எத்தகைய வண்டு? வரி வண்டு. அது எப்படி வருகிறது? மதுவின் கண்ணே பாய்ந்து வருகின்றது. எங்கே இருந்தது மது? சோலையினிடத்து இருந்தது. அந்த சோலை எத்தகையது? மைந்தணி சோலை. மைந்தணி சோலை, மைந்தணி சோலை. மைந்து என்ற சொல்லுக்கு வலிமைன்னு அர்த்தம். இந்த இடத்துல வலிமைன்னு அர்த்தம் பண்ணப்படாது. சோலைக்கு வலிமை ஒன்றும் கிடையாது. மஞ்சணி சோலை அப்படின்னு இருக்கும். மஞ்சணி சோலை அப்படின்னா மேகத்தை அணிந்த சோலை. மஞ்சு என்றால் மேகம்னு அர்த்தம். மஞ்சணி சோலை, மேகத்தை அணிந்த சோலை. அந்த மஞ்சு தான் இங்க மைந்துன்னு பாடப்பட்டிருக்கிறது. ஏன்? பின்னால நந்து அந்தி புந்தின்னு வரப்போகுது இல்லையா? அதுக்காக எடுக்கிற பொழுதே மஞ்சு என்பதை மைந்து என்று எடுத்துக்கொண்டார் என்று அர்த்தம் பண்ணுவோம். மைந்தணி சோலையின் வாய் மதுப்பாய் வரி வண்டினங்கள் வந்து நந்து இசைபாட நடம் பயில்கின்ற நம்பனிடம் புகழிப்பதி. அந்த புகழிப்பதியிலே அடியார்கள் அந்திசை மந்திரத்தால் விரும்புகிறார்கள், மறையோர்கள் புந்தி செய்கிறார்கள். இதனாலே அவர்கள் பரவி எழ விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணி அடியார்களுடைய செயலும் அந்தணர்களுடைய செயலும் அவர்கள் அந்தி காலத்து சந்தியாவந்தனம் செய்வதும் அனுஷ்டானம் செய்வதும் ஆகிய செயலும் இந்த பாடல்ல பாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நினைவு கொள்ள வேண்டும். அடுத்த பாட்டு போலாம். மங்கையோர் கூறுகந்த மழுவாளன் வடர் சடைமேல் திங்கள் கங்கைதனை கறந்த கரைக்கண்டன் கருதுமிடம் செங்கையல் வார்கழனி திகழும் புகழிதனை சென்று தம் மங்கையினால் தொழுவார் அவலம் அறியாரே. இந்த பாட்டு இந்த பதிகத்தில் இருக்கிற மற்ற பாடல்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டால் மற்ற பாட்டெல்லாம் இறைவனுடைய பெயரை சொல்லி இத்தகைய இறைவன் எழுந்தருளி இருக்கிற இடம் புகழிப்பகுதி, புகழிப்பதி, புகழிப்பதி அப்படின்னு வருது. இந்த ஒரு பாட்டு மட்டும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. புகழிதனை சென்று தம் அங்கையினால் தொழுவார் அவலம் அறியாரே. புகழியை வழிபடுவதனாலே வருகிற பயன் என்ன என்பதை இது சொல்லுகிறது. அதனால் இந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. சந்தேகப்படக்கூடாது. பழைய காலத்துல இருந்து தொகுத்து திருமுறையில சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நாம போய் அதுல சந்தேகப்பட்டு ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆனாலும் பாட்டு வித்தியாசமா தான் இருக்கு. பின்னால வருகின்ற பாட்டுகள் அப்படி இல்லை பாருங்க. புகழியதே புகழிப்பதிதானே, புகழிப்பதிதானே. அப்புறம் திருக்கடைக்காப்புல நோய் களைவாரே அப்படின்னு இருக்குது. இதுவும் இந்த புகழியை வழிபடுவார்க்குரிய பயன் சொல்ற மாதிரி இருக்குது. இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டா, இந்த பாட்டு இந்த பதியத்துல தான் இருந்ததா, வேற எங்காவது இருந்ததா, இல்லை தனிப்பாட்டா இருந்து எங்காவது ஓலையில எழுதி இதில் செருகி விட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் திருஞான சம்பந்தர் பாட்டு என்று சம்பிரதாயமா நாம் இவ்வளவு காலமாக சொல்லி கொண்டு வருவதில் போய் நாம் சந்தேகப்பட்டு நம்ம குறுக்கு புத்தியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் சந்தேகம் தான். அதில் ஒன்றும் இல்லை. ஏனைய பாட்டு போல இல்லை பாருங்க. முன்ன பின்ன இருக்கிற பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். திருக்கடைக்காப்பு மாதிரி இருக்குது. திருக்கடைக்காப்புக்கு இல்லை ஒரு வித்தியாசம். திருக்கடைக்காப்புன்னா பாடினவர் பேர் வரணும், அது வரல. அதனால் திருக்கடைக்காப்பாவும் சொல்ல முடியாது. அப்போ இது ஏதோ வேறு இடத்துல இருந்திருக்க வேண்டும். உரையாசிரியர்கள் யாரும் எந்த குறிப்பும் இதில் எழுத காணாம். எனக்கு மட்டும் மனசுல சந்தேகம் இருக்குது. பார்க்கலாம். புகழிதனை சென்று தம் அங்கையினால் தொழுவார் அவலம் அறியார். அவலம்னா துன்பம். அவலம் இருந்தா கவலை வரும், கவலை வந்தா கையாறு வரும். இதெல்லாம் வரிசையா வரக்கூடியதுங்க. அதனால இலக்கியத்துல அவல கவலை கையாறு அப்படிங்கிற. கையாறுனா செயலற்று போதல், என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்காந்துரும் பாருங்க, அதுக்கு கையாறுன்னு. அவலம் அறியார். அவலம் அறியார் எனவே அவர்களுக்கு கவலை இல்லை, கையாறு இல்லை, என்ன செய்ய வேணும்னு அவருக்கு தெரியும். கையாறுங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமோ? கை என்பதுக்கு செயல்னு அர்த்தம், அறுதல் என்பது ஆறுன்னு அர்த்தம். செயல் அறுதல், செயலற்ற நிலை. அதுதான் இந்த
இரங்கல் பா பாடுவாங்கல்ல, அந்த இரங்கல் பாவுக்கு பழைய காலத்தில் கையறு நிலை அப்படின்னு பேர். கையறு நிலைன்னா நடக்கக்கூடாது நடந்து போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிற்கிற நிலைக்கு கையறு நிலை. எனவே இவனை தொழுபவர்களுக்கு கையறு நிலையே வராது. என்ன செய்யறதுன்னு தெரியலையேங்கிற நிலைமை இவனை தொழுபவருக்கு வராது. என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன செய்யணும்? திருவடியை தொழ வேணும், அது தவிர வேற ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. ஆகையினால இவனை தொழுபவர்களுக்கு அவலம் இல்லை, அவலம் இல்லை எனவே கவலை இல்லை, கவலை இல்லை எனவே கையாறு இல்லை, கையாறு இல்லை எனவே என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்தவர்களாக இருப்பார்கள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவலம் அறியாறு அங்கையினால் தொழுவார். அங்கையினால் தொழுவார் என்று சொன்னால் சும்மா தலையால் இப்படி பண்ணிட்டு போகிறது தொழுவது தான். அப்படி இல்லை, சிறமேல் கரங்கூப்பி தொழுவது முழுமையான வணக்கம். ஆகினால அங்கையினால் தொழுவார், அதை எடுத்து சொல்லி இருக்கிறார். கை அதுக்காகத்தானே படைச்சிருக்குது, கைகால் கூப்பி தொழுவதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால எதுக்கு சொல்றேன்னா, பழைய இலக்கியங்களில் உரைகாரர்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. தொழுவார்னு சொன்னாலே போதுமே அங்கையினால் தொழுவார் என்று சொல்ல வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுவாங்க. அது மாதிரி தொழுவார்னு சொன்னால் போதும். தொழுவார்னு சொன்னால் தலையால் இப்படின்ட்டு போகிறவங்க இருக்காங்கல்ல, கோயிலுக்கு போய் கும்பிட்டு போகிறவங்கள எப்படியோ கும்பிட்டு போகிறவங்களும் நாம் பார்க்குறோம்ல. இப்படின்ட்டு போகிறவங்க இருப்பாங்க, இப்படின்ட்டு போகிறவங்க இருப்பாங்க. போகிற போக்கில் இதுவும் ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணுற வணக்கமெல்லாம் இருக்குதுல்ல, அவைகளெல்லாம் இல்லாமல் நின்று கரத்தை சிறமேல் கூப்பி தொழுகின்ற தொழுதல் இங்கு சொல்லப்படுது. அதனால அங்கையினால், கை என்பது தொழுவதற்கே உரியது அப்படிங்கிறத கைகால் கூப்பி தொழி அப்படி சொல்ல. அதனால அங்கையினால் தொழுவார் அகலம் அது அவலம் மறுப்பாரே. எங்க போய் தொழணும்? புகழி நகருக்கு சென்று. எத்தகைய புகழி? கழனி திகழும் புகழி. கழனில என்ன திகழ்கிறது? செங்கையல் திகழ்கிறது. செங்கையல் வார்கழனி திகழும் புகழி தனிச்சு. அந்த புகழி எத்தகையது? கரைக்கண்டன் கருதுமிடம். கரைக்கண்டன் நாம் எந்த இடத்துல கோயில் கொள்ளலாம், எந்த இடத்துல கோயில் கொள்ளலாம்னு நினைச்சு பார்த்தான். புகழி நகர் தான் சரியான இடம் நினைச்சு அங்க போய் கோயில் கொண்டான். அப்படிங்கிற மாதிரி கருதும் இடம், கருதுதல்னா நினைத்தல் அப்படின்னு அர்த்தம். கருதும் இடம் புகழி. அந்த புகழியை சென்று தொழுவார். கருதும் இடம் புகழின்னு பாட்டு முடிஞ்சிருந்தாலும் நமக்கு சந்தேகம் வராது, அப்படிதான் எல்லா பாட்டும் இருக்கு. ஆனா கருதும் இடம் புகழி, அதை சென்று தொழுவார் அவலமறியார்னு வர்ற பொழுதுதான் பாட்டுல வித்தியாசம் தெரியுது. சரி, கரைக்கண்டன் கருதுமிடம் கங்கைதனை கறந்த கரைக்கண்டன். வார்சடை மேல் திங்கள் கங்கைதனை கறந்த. திங்கள் வெளிப்படையா இருக்கு, கங்கை மறைஞ்சிருக்குதுங்க. அதனால திங்கள் வெளிப்பட கங்கை கறந்த. கங்கைக்கு கறந்தன்னு சொல்லியிருக்கார், திங்களுக்கு வெளிப்படன்னு போடல, நாம் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். திங்கள் கங்கைதனை கறந்த கரைக்கண்டன் கருதுமிடம். மழுவாளன் மங்கையோர் கூறுகந்த மழுவாளன். ஒரு பக்கத்தில் உமையம்மையை கொண்டிருக்கிறான், இருந்தாலும் பகை வந்தால் எரிவதற்கு மழுவினை ஏந்தி கொண்டிருக்கிறான். பகை வருமோ? வராது. அடியவர்களாய் வருவார்கள், அவர்களை சிறமேல் தாங்கிக் கொள்வான். பகையாய் வருவார்கள், தன் சடையிலே மறைத்து கொள்வான். கங்கை பகையாக வந்தது, மதி அபயமாக வந்தது. கங்கை பகையாக அவனுக்கு வரல, உலகத்துக்கு பகையாக வந்தது. 1000 முகத்தால் பாய்ந்திழிந்த கங்கை அந்த வேகத்தை உலகம் பொறுக்காது என்பதனால் அவன் சடையிலே தாங்கிக் கொண்டான் அப்படின்னு. மங்கையோர் கூறுகந்த மழுவாளன் வார்சடை மேல் திங்கள் கங்கைதனை. திங்களையும் கங்கையையும், திங்களை வெளிப்படவும் கங்கையை கறக்கவுமாக தரித்தவன். அப்படி அர்த்தம் பண்ணணும். கறந்த கரைக்கண்டன் கருதுமிடம். கரைக்கண்டன் அது மறைச்சாலும் மறைக்கல, மதியை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளிப்படையா இருக்கு. கங்கையை மறைச்சிருக்கிறான், மறைஞ்சே இருக்குது. இது மறைச்சாலும் மறையாம வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் உண்டதுனாலே மறைக்கப்பட்டது, கருப்பாக இருக்கிறதுனால வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மூணையும் அந்த அழகு பார்க்க வேண்டும். மதி வெளிப்படவே இருக்கிறது, கங்கை கறந்து இருக்கிறது, இது கறந்தும் வெளிப்பட்டு நிற்கிறது. அப்படி மூணையும் வர்ணனை பண்ணியிருக்கிறார். கங்கைதனை கறந்த கரைக்கண்டன் கருதுமிடம் செங்கையல்வார்கழனி திகழும் புகழிதனை சென்று தம் அங்கையினால் தொழுவார் அவலம் அறியார். அடுத்து வில்லியல் நுண்ணிடையாள். வில்லிய நுண்ணிடை, வில்லியல் நுண்ணிடை. ஒரு இல்லும் நூவுமா பிரிச்சுக்கணும். அந்த ரன்னகர நூ இருக்குல்ல, அதை இல்லும் நூவுமா பிரிச்சுக்கணும். இல்லும் தன்னகர நூவுமா பிரிச்சுக்கணும். வில்லியல் நுண்ணிடையாள் உமையாள் விருப்பன் அவன் நன்னும் நல்லிடம் என்று அறியான் நலியும் விரல் அரக்கன்
ராவணனை பற்றி பாட்டு. நவிலும் நலியும் விரல் அரக்கன் அறியாமையினாலே, என்னவென்று அறியாமையினாலே, அவன் நண்ணும் மலை என்று அறியாமையினாலே, அவன் நண்ணும் நல்லிடம் என்று அறியாது. அவன் எப்படி? உமையாள் விருப்பன். உமையாள் எத்தகையவள்? நுண்ணிடையாள் உமையாள். நுண்ணிடை எத்தகையது? வில்லியல் நுண்ணிடை அப்படின்னு அர்த்தம். அங்க வில் என்பதுக்கு ஒளின்னு அர்த்தம் பண்ணணும். ஒளி என்று அர்த்தம். வில்லியல் நுண்ணிடை, ஒளி பொருந்திய, ஒளியின் தன்மையை உடைய நுண்ணிய இடை. இல்லை வில்லென்றே அர்த்தம் பண்ண வேணும்னா இந்த வில்லு அர்த்தம் பண்ணப்படாது, இந்திர வில்லு அர்த்தம் பண்ணணும். அதுதான் தோன்றி மறையக்கூடியது. ஆகையினால வில்லியல் நுண்ணிடை, இடையினுடைய மென்மைக்கு சொன்னால் அதை சொல்லலாம். இல்லைன்னு சொன்னால் வில் என்பதுக்கு ஒளி என்று அர்த்தம் பண்ணணும். வில்லியல் நுண்ணிடையாள் உமையாள் விருப்பன் அவன் நண்ணும் நல்லிடம் என்று அறியான் நலியும் விரல் அரக்கன். தீய இடமா இருந்தா நலியலாம், நல்ல இடமா நலியலாமோ? அதுவும் சிவனும் உமையுமாய் எழுந்தருளி இருக்கிறத நலியலாமோ? அது செய்ததினாலே அவன் தண்டிக்கத்தக்கவனானான். பல்லொடு தோல் நெறிய விரல் ஊன்றி. ஆனா தண்டித்தால் தண்டித்தே விடுவானோ? அப்படி இல்லை. தண்டித்தவன் பின்னர் அருளும் செய்வான். ஆனா அருள் செய்வதற்குரிய உபாயத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். குற்றத்தை செய்துட்டோம், தண்டனை கிடைச்சிட்டது. அருள் செய்வதற்குரிய உபாயத்தை செய்தால் அருள் கிடைக்கும். அப்போ மலையிலே அழுத்தின பொழுது அவன் என்ன பண்ணான்? கீதம் பாடினான். கீதம் பாடின பொழுது இவன் அருள் செய்து நாளும் வாழும் முதலியன கொடுத்தான். அதை சொல்றார். பாடலுமே கைவாள் ஒல்லை அருள் புரிந்தான். ஒல்லைனா விரைவாக. எப்போ பாடினானோ அப்பவே. அப்போ அதுக்கு என்ன குறிப்பு? நாம் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கண்மத்தை சுமத்தி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இறைவனை பாடுங்க, விரைவாக பயன் கிடைக்கும். அதுதான் அந்த ராவணனை பற்றி இங்கே சொன்னதுக்கு குறிப்பு. இந்த குறிப்பு ஒவ்வொரு பதியத்திலும் இருக்குங்கிறது சேக்கிழார் முதல்ல நமக்கு சொல்லி காட்டிட்டார். அப்பர் சுவாமிகள் பாடிருக்கார், இவரும் பாடுறார். தவறு செய்தவன் தவறை உணர்ந்து வருந்துவானால் அவனுக்கு திருவருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனால பாடலுமே ஒல்லை அருள் புரிந்தான். எனவே கருத்து, நீங்களும் பாடுங்கள், பாடினால் விரைவில். நான் என்ன தப்பு பண்ண நான் பாடுறதுக்கு? நீ என்ன தப்பு பண்ணன்னு உனக்கு தெரியாது, பிறந்திருக்கிறதுனால தப்பு பண்ணி இருக்கிறேன்னு தெரியும். தப்பு பண்ணாவிட்டா பிறந்திருக்க மாட்டோம் இல்லை. அதனால பிறந்திருக்கிறதுனாலே தப்பு பண்ணி இருக்கிறோம். ஏன்? பிறப்பு ஒரு தண்டனை. ஏன் பிறப்பு தண்டனை? நமக்குரியது சிவானுபவம். சிவானுபவத்தை விட்டுட்டு நாம் இப்போ விடை அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ விடை அனுபவம் தண்டனையாக தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால நாம் என்ன தப்பு பண்ணிட்டோங்கிறது தெரியுது. இப்போ எப்படி திருந்துறது? பாடுங்க, பாடினா திருந்தலாம். அந்த குறிப்பு தான் அது இருக்கு. ஆகையினால பாடலுமே, இந்த பாடலுமே என்பது பாடின உடனே அப்படிங்கிறதும், ஒல்லை விரைவில் என்பதும் அந்த இடத்துல கருதி உணரக்கூடிய சொற்கள். பாடலுமே விரல் வாழ் ஒல்லை அருள் புரிந்தான் உரையும் புகழியது. தாதலர் தாமரை மேல் அயனும் திருமாலும் தேடி ஓதியும் காண்பரிய உமைகோன். தேடியும் ஓதியும் காண்பரிய என்று தேடியும் என்று ஒரு உண்மையை விரித்து கொள்ள வேண்டும். அதாவது தன்முனைப்பினால தேடினாங்க, தேடின பொழுது காண முடியல. சரி, அவனை துதித்து பார்ப்போம் என்று துதித்தார்கள். அப்போதும் கொஞ்சம் பொறுமையா, ஆனால் அவங்க முனைப்பு அடங்குற வரையில் அவங்க துதிக்கிறதுக்கு உடனும் இல்லை. ஆகினால கொஞ்சம் பொறுமையாக இருந்து அருள் செய்தான் என்று அதுக்கு கருத்து. ஓதியும் காண்பரிய உமைகோன் உரையும் இடம் மாதவி வான் வகுளம். வகுளம் மகிழமலர், அதுக்கு வகுளம்னு பேர். நம்மாழ்வார்க்கு வகுளாபரணம்னு பேர், மகிழமாலை உடையவன். வகுளம் மலர்ந்து எங்கும் விரை தோய, விரை என்பது மனம், வாய்ந்த போதலர் சோலைகள் சூழ் புகழி நகர்தானே. பலவிதமான மலர்களினாலே சூழ்ந்திருக்கின்ற புகழி. வெந்துவர் மேனியினார் விரி கோவணம் நீத்தார் சொல்லும். ரெண்டும் சமணர்களையும் பௌத்தர்களையும் குறித்தது. வெந்துவர் மேனியினார், துவர் மேனி, துவராடை போர்த்த மேனி பௌத்தர்களை. விரி கோவணம் நீத்தார் திகம்பர சமணர்களை. சொல்லும் அந்தர ஞானம், அது பேர் போட்டிருக்கா பாருங்க. ஞானம், அவங்க சொல்றதும் ஞானம்தான். அவங்கள போய் கேட்டால் நாங்களும் ஞானத்தை தான் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஞானம் என்ன ஞானம்னு கேட்டால் அந்தர ஞானம். அந்தரம்னா கேடுன்னு அர்த்தம். கேட்டினை தருகின்ற ஞானம். எல்லா அறிவும் அறிவு தான், அறிவதெல்லாம் அறிவு தான். ஆனால் பயன் என்னங்கிறத பார்க்குற பொழுது தான் எது அறிவு எது அறியாமை அப்படிங்கிறது தெரியும். சமணர்கள் சொல்லுகின்ற அறிவு கேட்டினை தருவது. கேட்டினை தருவதுன்னா என்ன அர்த்தம்? மீண்டும் பிறப்பினை தருவது. மீண்டும் பிறப்பினை தருவதெல்லாம் கேடு, பிறவாமையை தருவதெல்லாம் நன்மை. ஆகையினால அவர்களுடைய ஞானம் அந்தர ஞானம்.
அவை ஓர் பொருள் என்னேல், அதை ஒரு பொருளாக கருதி நீங்கள் சென்று சேராதீர்கள். ஏன்னா அவங்க நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சொல்லுவதுதான் ஞானம் என்று சொல்லுகிறார்கள். அந்த வழியிலே சென்று மக்கள் தடுமாறாதபடி தடுக்க வேண்டும். அதுக்காக தான் இவர்கள் ஆச்சாரிய மூர்த்திகளாக பிறந்து வளர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இவர்கள் மக்களுக்கு போதிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற ஞானம் அந்தர ஞானம், அதனை ஒரு பொருட்டாக கருதி நீங்கள் அதிலே போய் சேராதீர்கள் அப்படின்னு சொன்னார். அந்தர ஞானம் எல்லாம் அவை ஓர் பொருள் என்னேல், வந்து எதிரும் புறம் 3 எரித்தான் உரை கோயில் வாய்ந்த புந்தியினார் பயிலும் புகழின பதிதான். வாய்ந்த புந்தியினார், அதை நினைக்கின்ற சித்தத்தை உடையவர்கள், அவர்கள் பயிலுகின்ற புகழினர். வேதம் ஓர் கீதமுணர் வாணர் தொழுதேத்த மிகு வாச போதனை போல் மறையோர் பயிலும் புகழிதன் உள். அங்கே படிச்சோம் இல்லையா 6வது பாட்டில் புந்திசை நான்மறையோர்னு, அந்த நான்மறையோரை தான் இங்கே சொல்லுகிறார். பிரம்மனை போன்ற மறையோர். அந்த ஸ்தலத்தினுடைய புராணத்தை மனசில் வச்சுட்டு பாடுறாருங்க. பிரம்மன் அங்கே தங்கி இருந்து பூசை புரிந்தான் அல்லவா, அதனால் அதுக்கு பிரமாபுரம்னு பேராச்சு. அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் பிரம்மன் பூசை பண்ணா, இந்த காலத்தில் இருக்கிற அந்தணர்களும் கூட பிரம்மனை போலே நின்று பூசை செய்கிறார்கள் அப்படின்ட்டு போதனை போல் மறையோர். போதன் என்பது இந்த இடத்துல ஞானத்தை உடையவன் என்ற கருத்தில் பிரம்மனை குறிக்கிறது. போதனை போல் மறையோர் பயிலும் புகழிதனுள் நாதனை ஞானம் மிகு சம்பந்தன் தமிழ் மாலை நாவில் ஓதவல்லார் உலகில் உருநோய் களைவாரே. உருநோய் உற்ற நோய் என்று ஒரு பொருள். உற்ற நோயாவது பிராரத்த கர்மம், அதை களைவார் என்பது தம்மை தாக்காதபடி தடுத்து கொள்வார். பிராரத்த கர்மம் தாக்காதபடி தடுத்து கொண்டால் ஆகாமியமும் ஏறாது, மீண்டும் பிறப்பு இல்லை. எதுக்காக சொல்லணும்னு கேட்டால், உரு நோய் என்பதில் உரு என்பதை உரிச்சொல்லா வச்சுக்கிட்டா மிகுதின்னு அர்த்தம். சால உரு தவ கழி கூர் நனி மிகல் அப்படின்னு பொருள் வரும் இல்லையா. உரு நோய்னா மிக்க நோயின்னு அர்த்தம். மிக்க நோயாவது பிறவி நோயின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் என்ன இருக்குது நமக்கு, உலகில் உரு நோய். அப்போ உலகில் உரு நோய்ன்னு சொன்னால் இந்த உலகத்திலே வந்து உற்ற நோய். உலகத்திலே வந்து உற்ற நோய் எது? சஞ்சீதத்திலிருந்து எடுத்து வந்தோம் பாருங்க, அதுதான் இந்த பிறப்புக்கு நமக்கு வந்து உற்ற நோய். இந்த உற்ற நோயை களையணும். களையணும்னா என்ன அர்த்தம்? ஆகாமியம் வராதபடி தடுத்து கொள்ள வேண்டும், பிராரத்தம் வாதிக்காதபடி தடுத்து கொள்ள வேண்டும், ஆகாமியம் ஏறாதபடி தடுத்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் செய்ய வேணும்னா என்ன பண்ண வேண்டும்? இறைவனை பாட வேண்டும். இறைவனை பாடினா பிராரத்தம் வாதிக்காது, ஆகாமியம் ஏறாது. எனவே பிறப்பு இல்லை. பாடுவதற்கு முன்னே அவனுக்கு சஞ்சீதம் போயிடும். ஏன்னா குருவினுடைய திருவருள் இல்லாமல் இவன் இதுக்கெல்லாம் வர முடியாது. ஆகினால் அவன் சஞ்சீதம் இல்லையாக ஆனவனால்தான். அப்போ 3 விதமான கண்மமும் அழிந்த நிலை இந்த பாட்டு சொல்கிறார். எனவே உரு நோய் என்பதற்கு உரிச்சொல்லாக வைத்து மிக்க நோய் என்று அர்த்தம் பண்ணாம உற்ற நோய். உற்ற நோயாவது இந்த பிறப்புக்கு உற்ற நோய். பிறப்புக்கு உற்ற நோயாவது பிராரத்த கண்மம். அந்த பிராரத்த கண்மத்தை களைவதாவது வாதிக்காமல் தடுத்துக் கொள்வது, ஆகாமியம் ஏறாமல் தடுத்துக் கொள்வது என்றார். இன்னும் ஒரு பதியம் சொல்லாம எப்படி உங்களுடைய மணி 6 அடுத்த போச்சு. சரி, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ஞானம் பெற்றாலுடைய நமக்கு வீடு பேர் இல்லை என்பது சர்வசித்தார்த்தின் அடிப்படையான கொள்கை. மன்னன் ஓன் முறை அரசு செய்க குறைவிலா உயிர் வாழ நான் மறை அலங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.